சவுகார்பேட் மாதிரியான ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் பொருட்கள் வாங்க வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இது முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, சவுகார்பேட் மாதிரி இல்லை, நீங்கள் வேறு எங்கேயாவது ஹோல்சேல் மார்க்கெட் போனீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு கடைக்கு போவோம். நம்ம தேடின பொருள் அந்த கடையில் இருந்தால் மொத்தமாக அதே கடையில் மொத்தமாக வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஃப்யூச்சர்லையுமே அதே கடையில் தொடர்ந்து வாங்கிட்டு இருப்போம். அப்படி வாங்குறதுக்கு பதிலாக அங்கே இருக்கிற எல்லா ஷாப்புமே விசிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்டேஷ்னரி வாங்க வரீங்கன்னா இங்கே சவுகார்பேட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷ்னரியுமே விசிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கடையில் மட்டும் விலை கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு கடையில் பர்டிகுலரில் ஒரு ப்ராடக்ட் வந்து விலை கம்மியாக இருக்கும், மற்ற ப்ராடக்ட்லாம் விலை அதிகமாக இருக்கும். இப்போ இன்னொரு ஸ்டேஷனரி ஷாப் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே 80 ரூபாய்க்கு கிடைக்கிற பொருள் வந்து மற்ற ஒரு கடையில் வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அங்கே 100 ரூபாய்க்கு கிடைக்கிறது இங்கே 80 ரூபாய்க்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரே கடையில் இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன பொருள் என்னென்ன விலை கம்மியாக கிடைக்கும் தெரியாது. ஸோ நீங்கள் ஹோல்சேலில் வரும்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது எதெல்லாம் விலை கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ஏன்னா நமக்கு எல்லாமே லாபம் தானே. அப்போ வந்து இந்த பொருள் வந்து இங்கே கம்மியாக கிடைக்கும், நம்ம இந்த கடையில் வாங்கிக்கலாம். அந்த பொருளை வந்து அங்கே கம்மியாக இருக்கும், அங்கே வாங்கிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு வந்து காசு கட்டிங் ஆகும். அதே மாதிரி ஒரு கடையில் திடீர்னு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நம்ம இ-காமர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயம். ஸ்டாக் வந்து திடீர்னு நம்ம ஒருத்தர் நம்பி இருக்கும்போது அவர் இல்லைன்ட்டார்னா அவர் வந்து வர வைக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே கூட ஆகலாம். ஸோ நமக்கு வந்து லிஸ்டிங் வந்து 0 பண்ணுற நிலைமைக்கு ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம ஒரு 5-6 பேரை கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா இவர்கிட்ட ஸ்டாக்கில் எல்லாமே நம்ம அவர்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ விலை கம்மியாக எங்கே கிடைக்குன்னு பார்த்தும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாக்கும் வந்து நம்ம 0 பண்ணாமல் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். அதனால் ஹோல்சேல் மார்க்கெட் எப்போவுமே வரீங்கன்னா இருக்கிற எல்லா கடையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எது எங்கே கம்மியாக கிடைக்குன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு காசு கட்டிங்காக இருக்கும், ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.